1000 ஹைபர் மார்ட்டில் ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும், அதாவது ஒவ்வொரு பில்லுக்கும் 1,00,000 ரூபாய் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 1000 ரூபாய்க்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து எடுத்து வைக்கிறது ஒரு 24 ரூபாய் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அந்த 24 ரூபாயை தான் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரித்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அந்த 24 ரூபாயில் 10 ரூபாயை வந்து யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்களோ, யார் அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு அதில் 10 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க. அது போக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 24 ரூபாயில் 4 ரூபாயை கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக அவங்க வந்து பிரிக்கிறாங்க. மீதி இருக்கிற அந்த 10 ரூபாய் இருக்கு இல்லைங்க, அந்த 10 ரூபாயை தான் அவங்க 11 லெவலுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குறது எப்படின்னா ஆட்டோ ஃபில்லிங் அப்படின்னு சிஸ்டத்தில் 3 மேட்ரிக்ஸில் கொடுக்குறாங்க. 3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா 3 நமக்கு கீழே வராங்க. நம்ம பில் பண்ணினதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஆகக்கூடிய 3 பில்லு வந்து அது கீழே வரும். அந்த 3 பில்லுக்கு அப்புறம் 4வது பில் வருதுன்னா அந்த 3க்கு கீழே வரும். அப்போ அதில் ஒரு 9 பில் வரும். அப்படி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லட்சங்களில் வந்து கீழே வந்து 11 லெவலில் வந்து ஃபில் ஆகும். ஸோ இந்த பில்லில் நமக்கு வந்து என்னென்னா ஒவ்வொரு பில்லுலேருந்தும் நம்மளுக்கு அதில் ஒரு 20 பைசா இல்லை 50 பைசா நம்ம எடுத்து வச்சா கூட கிட்டத்தட்ட 2 லட்சம் பில்லுக்கு 50 பைசா வச்சு நம்மளுக்கு என்ன ஆச்சுங்க, கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் வருங்களா. இதை தான் நம்மளுக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பில்லுக்கு 1,00,000 அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிற இது. சரிங்களா?